தற்குறியில் ஆரம்பித்து பாப்பா அப்படின்ற அளவுக்கு போயிருக்காரு. தற்குறி அப்படிங்கிறதுக்கு அவர் சொன்ன பதில், நாங்கள் வந்து உங்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடுங்கிட்டு உங்களை கேள்விக்குறியாக்குவோம், அரசியல்லே நாங்கள் ஆச்சரியக்குறியாக மாறுவோம் அப்படின்லாம் சொன்னார். தாவேகா தொண்டர்களை தற்குறின்னு ஒரு பிராண்டிங் பண்ணுறதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆரம்பத்தில் இவங்க கூட அதை சீரியஸாக எடுத்திருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது வந்து ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்துங்கிறத வந்து விஜய் வந்து புரிஞ்சிக்கவே இல்லை, அல்லது ரொம்ப தாமதமாக புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஆரம்பத்திலேயே இந்த தற்குறிங்கிற விமர்சனத்தை வந்து அடித்து காலி பண்ணியிருக்கணும். அதை வந்து அவங்க தவறிட்டாங்க. பட் ஏதோ இப்போயாவது அதை பண்ணாரே அப்படின்னு நம்ம வந்து சந்தோஷப்படலாம். வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க. ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்காரா? ஏன்னா விஜயை தொட்டிங்கன்னா ஏன்டா தொட்டோன்னு நீங்க யோசிப்பீங்க அளவுக்கு சொல்றாரு. ஆமாம், அதில் எந்த மாற்றம் இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காரு. நான் கூட கேள்விப்பட்டேன் 2026 நம்ம கண்டிப்பாக வந்துடுவோம், ஏன்டா விஜயை தொட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்படிங்கிறதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை வச்சு தானே என்னை இப்படி பண்ணுறீங்க, அதை பிடுங்கிடுவேன். பிடுங்கிறது மட்டும் இல்லை, லைஃப் லாங் நீங்கள் திரும்பி அந்த இடத்துக்கு வர முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் டஃப் கொடுப்பேன் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அதுதான் அவர்களுக்கு அவர் கொடுக்குற தண்டனையாக கூட அதில் குறிப்பிடுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கலங்கிறாரு, இவ்வளோ பேசுறாரு சார். இன்னும் அடிக்கவே ஏன்டா அழகுங்கன்றாரு. இன்னும் இறங்கி அடிக்கிறது அப்படின்னா அது வந்து வேற தானே. ஸோ அது வந்து நேரம் வரும்போது கண்டிப்பாக பண்ணுவார். முக்கியமாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு விஜயினுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வேகமும் வீரியமும் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் பாப்பா பவள விழா பாப்பா, அவர் முதல்வர் அப்படி சொல்றது சரியா? அதாவது தமிழ்நாடு அரசியல் மட்டும் இல்லை, இந்திய அரசியலே எவ்வளவு கேவலமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது விஜய் வந்து திமுக குறித்து சொன்ன ஒரு கருத்துக்கு நம்ம எல்லாம் எதிர்வினை ஆற்றலாமா, இல்லை திமுக தான் எதிர்வினை ஆற்றலாமா? அதுக்கான தகுதியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டாத பாப்பா, நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேஜ் பிஸ்மி இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு மேடையில் பேசுகிறாரு. நிறைய விஷயங்களை வந்துட்டு கோட் பண்ணி சொல்லியிருக்காரு. குறிப்பாக தற்குறியில் ஆரம்பித்து பாப்பா அப்படின்ற அளவுக்கு போயிருக்காரு. நீங்கள் எப்படி பார்த்தீங்க அதை? அதான் இதுக்கு முன்னே வந்து விஜய் பேசுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் 7 நிமிஷம் இந்த கணக்கில் தான் பேசிகிட்டு இருந்தார். அது நம்மை போன்றவர்களுக்கே அது ஒரு பெரிய நெருடலாக இருந்தது. என்னென்னா, இப்போ விஜய் என்கிற ஒரு நடிகரை, ஒரு அரசியல் கட்சியின் தலைவரை பார்க்கணுன்னு மக்கள் 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் 7 மணி நேரம் காத்திருக்கும் போது இவர் அங்கேருந்து வந்து ஒரு 4 நிமிஷம் பேசிட்டு போகிறதுங்கிறதே அந்த தொண்டர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு எனக்கெல்லாம் அந்த ஒரு ஃபீல் இருந்தது. பட்டு காஞ்சிபுர கூட்டத்தில் பார்த்திங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசுனது அப்படிங்கிறதே ஒரு பெரிய முன்னேற்றமாக நான் பார்க்குறேன். இன்னொன்று பேசுவதற்கும் அவர் வந்து நல்லா பயங்கரமாக தேறி வந்துட்டார் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தாவேகா குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. அதற்கான பதிலடியாக அந்த மேடையை வந்து அவர் பயன்படுத்திக்கிட்டார். முக்கியமாக நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அந்த தற்குறி அப்படிங்கிறதுக்கு அவர் சொன்ன பதில், நாங்கள் வந்து உங்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடுங்கிட்டு உங்களை கேள்விக்குறியாக்குவோம், அரசியல்லே நாங்கள் ஆச்சரியக்குறியாக மாறுவோம் அப்படின்லாம் சொன்னார். அது உண்மையிலே அது நல்ல பதில் தான். பட் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக சொல்லணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, இந்த விளக்கத்தை வந்து அவர் வந்து பல மாதங்களுக்கு முன்பே சொல்லியிருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, விஜய் வந்து கட்சி தொடங்கிட்டார், மக்களுக்கு அவர் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய எழுச்சியெல்லாம் ஏற்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதை தாங்கிக்க முடியாமல் ஒரு பக்கம் திமுகவும் இன்னொரு பக்கம் அதனுடைய கிளைக்கழகமான நாம் தமிழர் கட்சியும் தாவேகா தொண்டர்களை தற்குறின்னு ஒரு பிராண்டிங் பண்ணுறதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆரம்பத்தில் இவங்க கூட அதை சீரியஸாக எடுத்திருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது வந்து ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்துங்கிறத வந்து விஜய் வந்து புரிஞ்சிக்கவே இல்லை, அல்லது ரொம்ப தாமதமாக புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, விஜய் அந்த கூட்டத்தில் மதுரை மாநாட்டில் சொன்ன மாதிரி 234 தொகுதிகளில் விஜய் தான் வேட்பாளர் அப்படின்னு அவர் சொன்னது அது கரெக்டு தான். அதை நம்பி அவருக்கு வாக்களிப்பதற்கு மக்கள் தயாராக தான் இருக்காங்க. பட் அதே நேரம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவன் அப்படியெல்லாம் வாக்களிக்க மாட்டான். இந்த தொகுதியில் யார் நிற்கிறா, தாவேகா சார்பா, அவன் எப்படிப்பட்டவன் பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பல தாவேகா நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா இன்னும் புள்ளிங்கோ கட்டிங்கில் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அரசியலுக்கு வந்தும்
உங்களுடைய தோற்றத்தை, உங்களுடைய பாடி லாங்குவேஜை நீங்கள் இன்னும் மாற்றிக்கல. அந்த ரசிக மனநிலையில் ஒரு ரசிகன் எப்படி இருப்பானா அப்படி தான் நீங்கள் இருக்கீங்க. என்ன ஒன்று அப்படின்னா, கழுத்தில் ஒரு தாவேக்கா உடைய துண்டு ஏறி இருக்கு, அதை தவிர வேறு எந்த மாற்றமும் இல்லை. அப்போ தேர்தல் நேரத்தில் அந்த மாதிரி ஒருத்த வேட்பாளராக இருக்கும்போது விஜய் கட்சியினர் தற்குறின்ற இந்த விமர்சனமும் அந்த வாக்காளர்களுடைய மைண்டில் ஏறிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஓட்டு உழுவாது. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்னா, நீங்கள் ஆரம்பத்திலேயே இந்த தற்குறிங்கிற விமர்சனத்தை வந்து அடித்து காலி பண்ணியிருக்கணும். அதை வந்து அவங்க தவறிட்டாங்க. பட் ஏதோ இப்போயாவது அதை பண்ணாரே அப்படின்னு நம்ம வந்து சந்தோஷப்படலாம். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காரா? ஏன்னா விஜயை தொட்டிங்கன்னா ஏன்டா தொட்டோன்னு நீங்கள் யோசிப்பீங்கன்னு அளவுக்கு சொல்கிறாரு. அது இல்லாமல் அந்த கூட்டணி பற்றிலாம் எதை பற்றியும் பேசவே இல்லை. கரூர் சம்பவத்தை பற்றி பேசுன்னு எதிர்பார்த்தீங்கல்ல, அதனால் நான் பேச மாட்டேன், இனிமேல் பேசுவேன் அப்படிங்கிறாரு. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காரா? ஆமாம், அதில் எந்த மாற்றம் இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கார். நான் கூட கேள்விப்பட்டேன் 2026 நம்ம கண்டிப்பாக வந்துடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். அதுதான் அவருடைய பேச்சிலையும் எதிரொலிக்குது. அதுக்கு அடுத்து கரூர் சம்பவம் பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு வந்து ஒரு லீடு கொடுத்துருக்காரு. அது பார்த்தீங்கன்னா அதை தவிர்க்கலை. அவருக்கு தெரிந்த உண்மைகளை ஏதோ ஒன்று இருக்கு, இந்த நேரத்தில் பேசினோம்னா அது சிபிஐ விசாரணைக்கு இடையூறாக மாறும், அல்லது சிபிஐ விசாரணை மடைமாற்ற மாதிரி இவர் பேசுகிறாரு, விசாரணையை பாதிக்கிற மாதிரி பேசுகிறாருன்னு இவருக்கு எதிராக திருப்பிடுவாங்க இன்னைக்கு பேசினா. ஆனால் நேரம் வரும்போது நிச்சயமாக நான் அது குறித்து பேசுவேன் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முன்னெச்சரிக்கை இதாக தான் அந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏண்டா விஜயை தொட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை வச்சு தானே என்னை இப்படி பண்ணுறீங்க, அதை பிடுங்கிடுவேன். பிடுங்கிறது மட்டும் இல்லை, லைஃப் லாங் நீங்கள் திரும்பி அந்த இடத்துக்கு வர முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் டஃப் கொடுப்பேன் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அதுதான் அவர்களுக்கு அவர் கொடுக்குற தண்டனையாக கூட அதில் குறிப்பிடுறாருன்னு நினைக்கிறேன். இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கலைங்கிறாரு, இவ்வளோ பேசுகிறாரு சார், இன்னும் அடிக்கவே ஏன்டா அலறீங்கன்றாரு. அது உண்மைதானே. ஏன்னா இப்போ நீங்கள் பேசுகிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ திருவாரூர் போனார், அங்கே வந்து ஒரு நெல் மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறாங்க, விவசாயிகளுக்கு பெரிய இது பண்ணலைங்கிறாரு. இப்போ கூட நெசவாளர் பற்றி பேசுகிறாரு, மணல் குவாரி, கல் குவாரி, இதை பற்றியெல்லாம் பேசுகிறாரு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு தெரிந்த விஷயங்கள் தானே. அதை அப்படி தொகுத்து அவர் பேசுகிறதா தான் நம்ம எடுத்துக்கணும். இன்னும் இறங்கி அடிக்கிறது அப்படின்னா அது வந்து வேற தானே. ஸோ அது வந்து நேரம் வரும்போது கண்டிப்பாக பண்ணுவார். முக்கியமாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு விஜயனுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வேகமும் வீரியமும் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே, திமுக எம்எல்ஏ எழிலரசு பேசினது நம்ம அதை ஒரு கிளான்ஸாக கலந்து போயிட்டோம். அதை நீ கோட் பண்ணி பேசுகிறாரு, திமுக எம்எல்ஏவே சொல்லிட்டாரு பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மைதானே. அன்னைக்கு அவர் பேசுனது அவருக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கோம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன காரணம்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி இவர்களை தற்குறின்னு பிராண்ட் பண்ணது திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தான். அப்போ நீங்கள் அந்த மாதிரி தற்குறின்னு பண்ணாதீங்கன்னு இவர் சொல்கிறது திமுகவுக்கு எதிரான ஒரு கருத்து தான். எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அவரை கூப்பிட்டு டோஸ் விட்டுருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் தாவேகாவுடைய கொள்கை தலைவர்களில் ஒருவரான அஞ்சலை அம்மாளுடைய பேரன் தான் இவர். இப்போ திமுக மேலிடம் எப்படி சந்தேகப்படும் அப்படின்னா, இவருடைய பாட்டியை வந்து கொள்கை தலைவராக அவங்க வச்சதுனால இவர் இப்படி பேசியிருப்பாரோ, இவருக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்கோ, எதிர்காலத்தில் இவர் அங்கே போயிடுவாரோன்னு கூட அவங்க சந்தேகப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சந்தேகத்தை வந்து மேலும் சந்தேகப்படுற அளவுக்கு இன்றைக்கி இவர் வேறு அவர் குறித்து பேசிட்டாரு. இதை வச்செல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நேற்று நைட்டும் அவருக்கு வந்து டோஸ் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன் திரும்பவும். ஆமாம், அப்படி இல்லைன்னா 2026 தேர்தலில் அவருக்கு சீட்டு கொடுப்பதற்கே வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக அவர் தாவேகாவை நோக்கி நடைபோடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், இன்னொரு இது சொல்லியிருந்தாரு, ஒரு துறையில் ஒரு அமைச்சர் ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறாரு, அந்த அமைச்சரே தூக்கி வேற துறைக்கு மாத்துறீங்களும் பிடிஆரை தான் சொல்கிறாரு அப்படின்ட்டு. இங்கே பார்த்தா மீமெல்லாம் பார்த்தா பிடிஆர் ரொம்ப நல்ல மனிதர், அவர் திரும்ப பாருங்க தாவேக்காக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மீமும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவருக்கு தாவேக்கா துண்டெல்லாம் போட்டு பண்ணியெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா சார்? எப்படி போட முடியலாம்? இல்லை, வாய்ப்பு இருக்கு இல்லை அப்படின்னு நம்ம வந்து உறுதியாக சொல்லிட முடியாது. அரசியலில் வந்து என்ன வேணும்னாலும் நடக்கலாம், அதுதான் முக்கியமான விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பிடிஆர் வந்து ஒரு திறமையான அமைச்சர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால தான் நிதித்துறையை அவர்கிட்ட கொடுத்தாங்க. அதே நேரம் இந்த திமுக மேலிடத்தினுடைய குடும்பம் எப்படியெல்லாம் வந்து உள்ளே வந்து கேம் ஆடுறாங்கங்கிறத அவர் ஒரு பத்திரிகையாளர்கிட்ட டிரான்ஸ்பரண்ட்டாக பேச போய் ஒரு ஊடகவியலாளர் மீது வைத்த நம்பிக்கையில் ஆஃப் த ரெக்கார்டாக சொல்ல போய் அதை ரெக்கார்ட் பண்ணி அதை சமூக ஊடகங்களில் போட்டு கடைசியில் அவருடைய பதவிக்கே வேட்டு வச்சிட்டாங்க. அதுவே வந்து ரொம்ப ஒரு கேவலமான விஷயம்.
அவரை காலி பண்ணுவதற்கு அப்படி ஒரு கேவலமான விஷயத்தை செஞ்சாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு டம்மியான ஒரு அமைச்சர் பதவியில் உட்கார வச்சுருக்காங்க. அதனால் பிடிஆருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. திறமையான அமைச்சர் அவர். ஸோ அப்படி இருக்கும்போது அவரெல்லாம் தாவேகாவுக்கு வந்தால், ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, தாவேகாவுடைய வளர்ச்சி, தாவேகா மீது மக்கள் வைக்கும் நம்பிக்கை வந்து இன்னொரு மடங்கு பெருசாகும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் மேலே மக்களுக்கு அன்பு இருக்குது, விஜய் மேலே மரியாதை இருக்குது, விஜய் மேலே நம்பிக்கை இருக்குது. ஆனால் அடுத்த கட்டத்தில் இருக்கிற புஷி ஆனந்த் வந்து மக்களுக்கு ஒரு காமெடியனாக தான் தெரிகிறாரு. ஆதவ் அர்ஜுனாவை மக்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல்லாக தான் பார்க்குறாங்க. அதில் மாற்றமே இல்லை. பல இடங்களில் அந்த மாதிரி பார்க்குறாங்க. இப்போ நம்மகிட்டயே தனிப்பட்ட முறையில் கேட்குறாங்க, சார் இவர் அவர் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் அந்த நிர்மல்குமார் போன்ற பாஜகவில் இருந்தவர்களையும் வந்து விஜய் இந்த கட்சிக்குள்ளே கொண்டு வந்ததுனால தாவேகாவே பாஜகவுடைய பி டீமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ்லாம் இந்த கட்சியில் இருக்குது இன்றைய சூழ்நிலையில். ஸோ அப்படி இருக்கும்போது பிடிஆர் மாதிரியான ஆட்கள் தாவேகாவில் வந்தால் உண்மையிலே பார்த்திங்கன்னா அந்த கட்சிக்கு வந்து ஒரு வெற்றி வாய்ப்புங்கிறது மிகப்பெரிய அளவில் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிடிஆருங்கிறவர் பாரம்பரியமாக திமுகவில் இருந்தவங்க, அவங்க அவ்வளவு சீக்கிரம் இதை விட்டுட்டு வருவாங்களா அப்படிங்கிறதே தெரியல. இப்போ உதாரணத்துக்கு எழிலனே எடுத்துங்க, அவங்க பாட்டியை தாவேகா கொள்கை தலைவராக முன்னிறுத்துது. விஜய் முன்னிறுத்துகிற முதல் நிமிஷம் வரைக்கும் தமிழ்நாட்டில் பல பேருக்கு அஞ்சலை அம்மாள்னா யாருன்னே தெரியாது. அதுக்கு அப்புறமா தான் இவங்க கூகுள் பண்ணி பார்த்து விக்கிபீடியாவில் பார்த்து ஓ அடடே அப்படியா அப்படிங்கிற அளவுக்கே இவங்க வர்றாங்க. ஆனால் அதுக்கு இவரால் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகிழ்ச்சியை கூட வெளிப்படுத்த முடியல. என்ன காரணம்னா நம்ம திமுகவில் இருக்கோம் அப்படிங்கிறதால. அப்போ தான் பாட்டிக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்தாங்க என்பதை விட திமுக மீதான விசுவாசம் வந்து இவருக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது. ஆனால் அதை வந்து திமுக மேலிடம் எந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கங்கிறது தெரியல. இந்த கருத்தை வைத்து அவரை வந்து ஏதாவது ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க அப்படின்னா அவரும் கூட அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் வந்தால் அது தாவேகாவுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும். ஆனால் பாப்பா பவளவேலா பாப்பா ஒரு முதல்வர் அப்படி சொல்கிறது சரியா? அதாவது தமிழ்நாடு அரசியல் மட்டும் இல்லை, இந்திய அரசியலே எவ்வளவு கேவலமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவர் அந்த நாட்டில் இருக்கிற ஒரு மாநிலத்தை கொச்சைப்படுத்தி அந்த மாநில மக்களை இழிவுபடுத்தி நம்மளையெல்லாம் ஒரு வில்லனாக சித்தரித்து பீகார் தேர்தலில் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? இங்கே இருக்கிற பீகார் தொழிலாளர்களை தமிழ்நாட்டில் உள்ளவங்க அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, கொள்றாங்கங்கிற ரேஞ்சில் பேசுகிறாரு. ஸோ இப்படிப்பட்ட கேவலமான அரசியலையெல்லாம் பார்த்துட்டு நம்ம எந்த எதிர்வினையும் ஆற்றாமல் வாயை மூடிட்டு போயிட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது விஜய் வந்து திமுக குறித்து சொன்ன ஒரு கருத்துக்கு நம்ம எல்லாம் எதிர்வினை ஆற்றலாமா, இல்லை திமுக தான் எதிர்வினை ஆற்றலாமா? அதுக்கான தகுதியெல்லாம் ஒன்றுமே இல்லை. எல்லாத்துக்கும் மேலே அவர் என்ன சொல்கிறாரு, பவளவிழா கண்ட ஒரு கட்சி இந்த லட்சணத்தில் இருக்குங்கிறத அவர் சுட்டி காட்டுறாரு. அதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? அல்லது அவர் பொய் சொன்னார் அப்படின்னா உங்கள் கருத்தால் அதை நீங்கள் மறுங்க, அந்த உரிமை நிச்சயமாக திமுகவினருக்கு இருக்குது. அதே நேரம் என்னன்னா, ஏற்கனவே ஸ்டாலின் அங்கிள் அப்படின்லாம் பேசினார், அதற்கு வந்து ஒரு விமர்சனம் வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே மாற்றிக்கிட்டாரு. இப்போ மீண்டும் அந்த அங்கிள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. பட் அதை விஜய் தவிர்ப்பது நல்லது. ஓகே, இப்போ கரூருக்கு முன்னாடி போய் அவர் பேசும்போது பிரச்சாரத்தில் நெல் கொள்முதல் பற்றி பேசியிருந்தாரு. அடுத்த ஒரு மாதத்தில் அது பெரிய பிரச்சனையாக வந்து நின்றுச்சு. இப்போ மணல் கொள்ளையை பற்றி ஒரு விஷயத்த ஆதாரம்லாம் கேட்காதீங்க, ஆதாரம் ஆல்ரெடி வந்து அங்கே தான் இருக்குது அப்படிங்கிறாரு. காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு கட்ட கூட வைக்கலையா அப்படிங்கிற அளவுக்கு அதையும் பேசுகிறாரு. மேபி மணல் கொள்ளை இதுக்கப்புறம் பெரிய விஷயம் மாறுமா? மேபி மணல் கொள்ளைங்கிறது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வேணால் ஒரு கூடுதல் தகவல் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே இயற்கைக்காக கவலைப்படுற மாதிரி கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் நாம் தமிழர், நான் அதை சொல்லலை, நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை சார், அவர் பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து மணல் குவாரிகள் பற்றி, கல் குவாரிகள் பற்றியெல்லாம் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காரு. அதை பார்க்கும்போது அடடா, இவருக்கு இயற்கை வளத்தின் மீது எவ்வளவு ஆர்வம், எல்லாத்துக்கும் இவர் வந்தால் தமிழ்நாட்டின் இயற்கை வளங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுமே அப்படின்லாம் இந்த முட்டாள் மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவரே இந்த குவாரி நடத்துகிற அந்த முதலாளிகள், அந்த இயற்கை வளங்களை சூறையாடுகிற அந்த மாஃபியாக்களிடம் நன்கொடை வாங்கிட்டு இருக்காரு. என்ன இது எவ்வளவு பெரிய அதிர்ச்சி! ஸோ இப்படிப்பட்டவர்கள் மலிந்த இந்த நாட்டில் இப்போ விஜய் மாதிரியான ஒருத்தர் ஒரு தூய்மையான அரசியலை முன்னெடுப்பதாக சொல்கிற விஜய் வந்து இந்த விஷயத்தை கையில் எடுக்கும் போது அதுக்கு கண்டிப்பாக ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். நன்கொடைனா எப்படி சார்? அது உங்களுக்கு தான் தெரியுமே, இன்னைக்கு கட்சி நடத்துறதுக்கு எல்லா இடத்துலையும் கையேந்துறாங்க. ஆனால் இவர்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா தராதாரம் பார்க்குறது இல்லை, எல்லார்ட்டையும் கையேந்திடுறது. என்ன நம்ம யாரை திட்டுறோமோ அவன்கிட்டையும் கையேந்துறது,
என்ன யாரை எதிர்க்கிறோமோ அவன்கிட்டையும் கையேந்துறது, எந்த விஷயத்தை எதிர்க்கிறோமோ அங்கேயும் கையேந்துறது. கேட்டோம்னா நன்கொடை அப்படிங்கிறது தானே. அதை எப்படி கொடுப்பாங்க? ஏன்னா இவர் தான் எதிர்த்து பேசுறாரு. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்லை நான் அரசியல் பண்ணுறதுக்காக அப்படி பேசுகிறேன், அதெல்லாம் ஒன்று நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. கொடுக்குறவனுக்கும் வெக்கம் இல்லை, வாங்குறவனுக்கும் விவஸ்தை இல்லை. இதுதான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதே நேரம் வந்து விஜய் இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுக்கும்போது அதுக்கு தனியாக வந்து ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் விஜய் பேசிய பிறகு இந்த பிரச்சனை தீர்க்கப்படும், தமிழ்நாட்டில் குவாரிகள் ஒழிக்கப்படும், இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படுமான்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் கவனம் பெறும், நிச்சயமாக கவனம் பெறும். இப்போ விஜய் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாமரனுக்கும் இந்த விஷயம் போய் சேரும். புரியுதா இல்லையா? இப்போ அவனை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பான், ஒரு பாமரன் பார்வையில் சொல்கிறேன், என்னப்பா முன்னையெல்லாம் வீடு கட்டும்போது நம்ம மணலில் வீடு கட்டினோம், இப்போ எம்சாண்டில் கட்டுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான். ஆனால் இப்போ விஜய் மாதிரி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான இயற்கை வளங்கள் சூறையாடுவது குறித்து பேசும்போது, அடடா மணல் அள்ளுறதுல இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கா, மணல் அள்ளுனா நம்மளுடைய நீராதாரம் பாதிக்குமா, மணல் அள்ளுனா இந்த இயற்கை சூழலே மாறுமாங்கிற ஒரு புரிதல் அவனுக்கு ஏற்படும். 4000 கோடி வேற ஊழல். ஆமா, இதை பாடுறா, நம்ம நாட்டை வந்து இந்த மாதிரி ஒருத்தனுக்கு அள்ளி கொடுத்துட்டு இத்தனாயிரம் கோடி இவன் சம்பாரிச்சிருக்கான் அப்படின்னா அந்த தொழில் பண்றவங்க எத்தனாயிரம் கோடி சம்பாரிச்சிருப்பான். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு போய் சேரும். ஓகே, திரும்ப திரும்ப அண்ணா எம்ஜிஆர் பாட்டை வந்து டிகோட் பண்றாரு, அண்ணாவை பத்தி பேசுறாரு, காஞ்சிபுரத்தில் பிறந்த அண்ணா அப்படின்னு அங்கிருந்து ஆரம்பிக்கிறாரு. ஏன் திரும்ப திரும்ப அதுக்குள்ளேயே இருக்காரு? இல்லை, அதை வந்து நம்ம ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கு அண்ணாவும் எம்ஜிஆரும், எம்ஜிஆர் தொடங்கிய அண்ணா பெயர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி பாஜகவுடைய கிளை கழகமாக சுருங்கி போயிடுச்சு. எடப்பாடி என்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோழை அதனுடைய தலைவராக இருக்கார். அதனால் பார்த்திங்கன்னா அந்த கட்சியினுடைய எதிர்காலமே இன்றைக்கி என்னங்கிற ஒரு சிக்கலில் இருக்குது. அப்போது இந்த விஷயம் எடப்பாடி தலைவராக அந்த கட்சியை கைப்பற்றினது என்ன, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலைவர் இல்லை செயலாளராக, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உண்மை தொண்டனுக்கு வந்து ஒரு பெரிய வைத்தறிச்சல் என்னன்னா, இதை போய் பாஜக கிட்ட அடகு வச்சுட்டாங்களேன்னு இப்போ பல பேர் கொதிச்சு போயிருப்பாங்கல்ல, இவர்களை தன் பக்கம் இழுப்பதற்கான ஒரு முயற்சி தான். இப்போ நீங்கள் விஜயனுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினேலாம் அவர் விமர்சனம் பண்ணுவார், எம்ஜிஆரை விமர்சனம் பண்ண மாட்டார். எம்ஜிஆரை வந்து ரொம்ப பெருமையாக தான் பேசுவார். அப்போ இவர் எம்ஜிஆரை உயர்வாக பெருமையாக பேசுவது எம்ஜிஆர் ரசிகனுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிமுக இப்படி போச்சு அப்படிங்கும்போது இவர் வந்து அண்ணாவையும் எம்ஜிஆரையும் அங்கங்கே முன்னிலைப்படுத்தும் போது இப்போ இவனும் அடடா நம்மளை மாதிரியே இவரும் வந்து எம்ஜிஆரை கொண்டாடுறாரு, அப்போ நம்ம இவருக்கு ஓட்டு போட்டா என்ன அப்படின்னு ஒரு முடிவை அவர்கள் எடுப்பாங்க. எம்ஜிஆருக்காக இருக்கிறவங்க இருக்கதானே செய்யறாங்க, நிச்சயமா இருக்காங்க, அதுல மாற்றமே இல்லை. எம்ஜிஆர் செத்துட்டாருங்கிறத நம்பாத கூட்டம்லாம் கூட இன்னும் இருக்கு என்ன. அதனால பார்த்தீங்கன்னா இவர்களை குறிவைத்து தான் இவர் இந்த மாதிரி பண்றாருன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் தனிப்பட்ட முறையில் நான் நினைத்தது என்ன அப்படின்னா, நீங்க காஞ்சிபுரத்துக்கு இன்னைக்கு போனதுக்கு உங்களுடைய முதல் பிரச்சாரத்தை நீங்க ஒரு காஞ்சிபுரத்தில் இருந்தோ விருதுநகரில் இருந்தோ ஈரோட்டில் இருந்தோ தொடங்கியிருந்தா இந்த காமராஜரையும் பெரியாரை கொள்கை தலைவராக நீங்கள் முன்னிறுத்தியதற்கு அது வந்து ஒரு சரியாக பொருந்தி போயிருக்கும். அப்புறம் இன்னைக்கு நீங்கள் அண்ணாவை கொண்டாடுறீங்கல்ல, அப்போ நீங்கள் அதை காஞ்சிபுரத்திலிருந்தே ஆரம்பிச்சிருந்தா அதுவும் சரியாக இருந்திருக்கும். அது நடக்காதது ஒரு பெரிய வருத்தம். ஆனால் பேச்சில் கொஞ்சம் மாறிட்டாரா சார்? கொஞ்சம் யதார்த்தமாக ஒரு அரசியல்வாதியாக பேசுறதுக்கு வந்து முன்னேறி வந்துட்டாரா? எனக்குன்னா ஒரு பிளாஸ்ட்னு சொன்ன வார்த்தையை வச்சுக்கிட்டு இன்னமும் சினிமாவாக தான் இருக்காரு, ஜனநாயகன் ப்ரொமோஷனை தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்காருன்றதையும் சொல்கிறாங்க. கொஞ்சம் பேச்சு அவருக்கு வந்து முன்னேறி போயிருக்கா? நிச்சயமா. என்ன சொல்ல போனால் இது வரைக்கும் விஜய் பேசுனதெல்லாம் 3 நிமிஷம் 7 நிமிஷம் 8 நிமிஷம் கிட்டத்தட்ட ½ இன்னொன்று கவனிச்சிங்கன்னா தெரியும், அவருடைய பேச்சில் வந்து எந்த இடத்துலையுமே ரோல் ஆகலை, ரொம்ப சரளமாக அவர் பேசியிருப்பார். அதுக்கப்புறம் விஜய் வந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறாரு, இந்த மேடை தமிழில் பேசாமல் கலோக்கியலாக நம்ம பேசணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமாக இருக்குது. அதைத்தான் அவர் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் அந்த 1/2 மணி நேரம் பேசுனது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமாக நான் பார்க்குறேன். நீங்கள் பாருங்கள், அடுத்தடுத்த காலங்களில் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம்லாம் இவர் வந்து மைக்கை பிடிச்சி வெளுத்து வாங்குவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா என்னென்ன பேசணுங்கிறத ஒரு கான்கிரீட்டான ஒரு பிளானோட பேசுகிறாரு. அதனால் விஜயனுடைய பேச்சை இன்னைக்கு குறை கூறுபவர்கள் யார் அப்படின்னா நிச்சயமாக திமுக காரங்களாக தான் இருப்பாங்க. என்னன்னா அடடா இந்த ஆள் பேச தெரியாதுன்னு நினச்சா இப்படி பேசி நம்மளை போட்டு வெளுக்கிறாரே அப்படிங்கிற அந்த ஆற்றாமையில் வைக்கிற விமர்சனமாக தான் நம்ம அதை எடுத்துக்கணும். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி. ரொம்ப நன்றி.